ஸோ இன்றைக்கி சாயில் மெக்கானிக்ஸில் 2வது கிளாஸ். நேற்று வந்து சாயிலோட இன்ட்ரடக்ஷனும் ஒரிஜின் ஆஃப் சாயில் எப்படி சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சாயிலோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம படிக்கணும். ஸோ சாயில் பொதுவாக எப்படி இருக்கும்னா சாலிட் சாயிலில் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து அதில் ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் இடையில கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை தான் நம்ம வந்து வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாய்ட்ஸ்னால் என்னென்னா வெற்றிடம். ஸோ இப்போது இந்த வாய்ட்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் வருவாங்க. யார் அப்படின்னா ஏர் ஒன்று, இன்னொன்று வந்து வாட்டர். ஸோ இந்த ஏரும் வாட்டரையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வாய்டு போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம டோட்டலாக இதோட வால்யூமை வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த சாலிடை வந்து நம்ம வால்யூம் ஆஃப் சாலிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா சாலிடுக்கு இருக்கும். வெயிட் ஆஃப் சாலிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இதை வந்து வெயிட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இதை வந்து வெயிட் ஆஃப் ஏர். ஸோ சாலிடுக்கும் வாட்டருக்கும் வெயிட்டை வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். பட் ஏரோட வெயிட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ நிறைய இடங்களில் ஏரோட வெயிட்டை வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வாய்ட்ஸில் வந்து ஏரும் வாட்டரும் ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ அதை வந்து டோட்டலாக சேர்த்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தனித்தனியாக சொல்லணுன்னா இதை வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னும், இதை வந்து வால்யூம் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சாயிலை வந்து 3 phase சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து 3 ஃபேஸ் இருக்குது. சாலிட் ஃபேஸ், வாட்டர், அப்புறம் ஏர். ஸோ இதனால தான் சாயிலை வந்து 3 phase சிஸ்டம் சொல்கிறாங்க. இது கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இந்த 3 phase சிஸ்டமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை சாயில். இப்போ நம்மக்கிட்ட இருக்க வாய்ட்ஸில் வாட்டர் வந்து ஒரு நிறைய ஹீட்னால எவாப்ரேட் ஆகிடும். அப்போது வந்து நம்மக்கிட்ட மீதி இருக்கிறது வந்து சாலிடும் ஏரும். ஸோ இப்போ இந்த சாலிடு ஏரையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்னா 2 phase சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மாய்ஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம இதை வந்து ட்ரை சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் சிஸ்டம் வந்து பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில். ஸோ பார்ஷியலாக சேச்சுரேட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த பேர்லேருந்தே நம்மளுக்கு தெரியும், சாலிடும் இருக்கும், வாட்டரும் இருக்கும், ஏரும் இருக்கும். ஸோ இந்த 3மே இருக்கும். ஸோ இதோட ஃபேஸ் வந்து 3 phase தான். ஸோ இது வந்து பார்ஷியலாக சேச்சுரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சேச்சுரேட் அப்படிங்கிறது வந்து வாட்டர் கண்டென்ட்டை குறிக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வாட்டர் வந்து ஃபில் ஆகிடுது அப்படின்னா அதை வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் வந்து ஏர் இருக்காது. அடுத்து ஏரும் வாட்டர் 2மே சேர்ந்து இருந்ததுன்னா அது வந்து பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபுல்லி சேச்சுரேட்டட் சிஸ்டமில் வந்து சாலிடும் சாலிடும் வாட்டரும் மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து 2 phase சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து சாயில் சிஸ்டம். ஸோ இந்த சாயில் சிஸ்டம் வந்து எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா இதிலேருந்து தான் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியும் வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சாயில் சிஸ்டம். ஸோ இது வந்து சாயிலோட 3 phase சிஸ்டம். இதில் வந்து நம்மளுக்கு விஎஸ் அப்படிங்கிறது வந்து வால்யூம் ஆஃப் சாலிட். அப்போ வி அப்படின்னா என்னென்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் சிஸ்டம். ஸோ இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. வால்யூம் ஆஃப் சாலிட் இது வந்து வால்யூம் ஆஃப் சாயில் சிஸ்டம். ஸோ இது வந்து டோட்டல் வால்யூம். இது வந்து வெறும் அந்த சாலிட் பார்ட்டிக்கல் அதோட வால்யூம் மட்டும் சொல்கிறோம். ஸோ இப்போ வால்யூம்னா அப்படின்னா வால்யூம்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட வால்யூம். இதோட வால்யூம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் சிஸ்டம். இது வந்து வால்யூம் ஆஃப் சாலிட். ரெண்டுத்துக்கும் வேறு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து மொதல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா வாய்ட் ரேஷியோ. ஸோ வாய்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா இ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பொரோசிட்டி அப்படிங்கிறது வந்து என் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம்.
வாய்ட் ரேஷியோனா என்னென்னா இது பேர்லேருந்து தெரிஞ்சிருக்கும் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து நம்மளுக்கு டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னால் இதை தானே சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற சாயில் சிஸ்டத்தில் சாலிடுக்கும் வால்யூம் ஆஃப் வாய்டுக்கும் இருக்கிற விகிதம் ரேஷியோ அப்படிங்கிறது தான் வாய்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். அண்ட் அப்போது E ஈக்குவல் டு VV டிவைடட் பை VS அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு தட் வால்யூம் ஆஃப் சாலிட். ஸோ இதுதான் ஈயோட வேல்யூ. ஸோ பொரோசிட்டி அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் நம்ம வால்யூம் ஆஃப் சாயில் சிஸ்டம் சொன்னோம்ல, டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் சிஸ்டத்தில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு வாய்டு ஆக்குபை பண்ணியிருக்கு, சாரி இது வந்து என் எவ்வளோ வந்து எவ்வளோ வால்யூம் வந்து வாய்டு ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த பொரோசிட்டி. ஸோ பொரோசிட்டி ஃபார்முலா வந்து n ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு தட் வால்யூம் ஆஃப் சாயில் சிஸ்டம். ஸோ இது வந்து டோட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் சிஸ்டம். ஸோ இது வந்து n அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு சாயில் சிஸ்டத்தில் E வந்து எது வரைக்கும் இருக்கலாம்? ஸோ E வந்து கிரேட்டர் 0வாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சப்போஸ் ஈயோட வேல்யூ 0 ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 0வாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் சாயில் சிஸ்டத்தில் நம்மளுக்கு 0வாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்புறம் ஒரு பார்ட்டிக்கலுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கும் இடையில இருக்க இந்த கேப் வந்து இல்லாமல் போயிடும். அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கலுக்கும் ஒன்றுக்கு ஒன்று இதாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து எதால் மட்டும் முடியும்னா இதை வந்து ராக் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒரு சாலிடுக்கும் இன்னொரு சாலிடுக்கும் இடையில கேப் இருக்காது அப்படிங்கிறதுனால இதை நம்ம ராக் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர சாயில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஈயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்போவும் 0 வராது. ஸோ 0க்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம், அதுதான் ஈயோட வேல்யூ. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈயோட ரேஞ்ச். அடுத்து பொரோசிட்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா பொரோசிட்டி வந்து 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ 100க்கு மேலே போக முடியாது. இப்போ வந்து பொரோசிட்டியோட வேல்யூ வந்து அதே மாதிரி தான் 0வாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து ஒரு சாயில் இருக்க எல்லா இடத்தையும் வந்து வாய்ட்ஸ் மட்டுமே ஆக்குபை பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒன்றா இருக்கணும். ஸோ 100க்கு மேலே போக முடியாது. ஸோ இதோட வேல்யூ வந்து 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து இதோட ரேஞ்ச், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று என்ன முக்கியமான இது டெரிவேஷன் அப்படின்னா ஈயோட வேல்யூவை நம்ம என்ன கம்பேர் பண்ணியும் எழுதலாம். ஸோ அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் E and n. ஸோ இது வந்து என்னென்னா ஈயோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து n டிவைடட் பை 1 மைனஸ் n அப்படின்னு அர்த்தம். என்னோட வேல்யூ வந்து E பை 1 ப்ளஸ் E. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸோ இந்த ENனையும் கவனிச்சிங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ E ஈக்குவல் டு VV பை VS அப்படின்னு சொல்லுவோம். n ஈக்குவல் டு VV பை V, அதாவது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு தட் டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தில் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈயை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ ஈயை வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறது எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் சாலிடை வந்து நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் வால்யூம் ஆஃப் சாலிட் அப்படிங்கிறது. பட் என்னோட ஃபார்முலாவை ஏன் எடுத்துக்க மாட்டோம் பொரோசிட்டியை வந்து அதிகமாக டெரைவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதில் வந்து கீழே டோட்டல் வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் சிஸ்டம் ஃபுல் ஹோலாக எடுத்துக்கிறதுனால அதோடய வாய்ட்ஸ் வந்து எப்படி வேணால் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து மேக்ஸிமம் நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதில் வந்து வால்யூம் ஆஃப் சாலிடை வச்சு இந்த ஃபார்மில் வரதுனால ஈயை நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாய்ட் ரேஷியோ வந்து நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வாய்ட் ரேஷியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியை டெரைவ் பண்ணணும் அப்படின்னாலும். ஸோ அடுத்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், வாட்டர் கண்டென்ட் அப்படின்றது.
ஸோ இதை வந்து எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ்ஆர் ஈக்குவல் டு இந்த வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தில் இது வந்து யாரா, ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ அப்போ இதை எப்படி சொல்லலாம், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு தட் வால்யூம் ஆஃப் வாட்டர், வால்யூம் ஆஃப் வாட்டர் டு தட் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்ட்டு 100. ஸோ இதோட ரேஞ்ச் எப்படின்னா 0 less than or ஸோ 0 SR 100. ஸோ இப்போ இது ரெண்டும் 0வாக இருக்கலாம் 100ஆகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0 அப்படின்னுச்சுன்னா சாயில் ஒரு ஃபேஸாக மாறும். சேச்சுரேஷன் வந்து 0க்கும் 100க்கும் இடையில இருந்ததுன்னா அது ஒரு டைப் ஆஃப் சொல்வோம். சேச்சுரேஷன் வந்து 100 இருந்தது அப்படின்னா அது ஒரு டைப்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஃபேஸாக மாறிடும். எப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0 இருந்தது அப்படின்னா சேச்சுரேஷனே ஆகலை, அப்போது இதில் வாட்டரே இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த வாய்ட்ஸை வந்து ஏர் மட்டும்தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம 2 phase சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இதை ட்ரை சாயில் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, ஸோ 0லேருந்து 100 இருந்தது அப்படின்னா அப்போது ஏதோ ஃபுல்லாகவும் சேச்சுரேட் ஆகாமல் பாதி தண்ணி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்ஷியலி சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே வாட்டர் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 0லேருந்து 100 வரைக்கும் கூட இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம் 100ஆகவும் இருக்கலாம்.